Hi friends, welcome back to our channel. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரியில பிகினர்ஸ்க்கான டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியல்ஸ் போட சொல்லி ரொம்ப நாளா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்யூனிட்டி பேஜ்ல நம்ம சேனல்ல எந்த மாதிரியான வீடியோஸை அதிகமா எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் போல் கேட்டிருந்தேன். அதுல கூட 60%க்கு மேல ஆரி ஒர்க்குக்கு தான் நீங்க ஓட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதனால இனிமேல் நம்ம சேனல்ல ஆரி எம்ப்ராய்டரிக்கான கிளாஸஸும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாம இன்னையில இருந்து ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸா பார்க்க போறோம். நாம இந்த வீடியோல ஸ்ட்ரைட் லைன்ல செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு, ரிவர்ஸ்ல செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். நாம இதுவரைக்கும் யாருமே சொல்லி தராத முறையில கிளியரான ஆங்கிள் தெளிவா புரியற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்க நேரடியா ஒரு கிளாஸ்ல போய் ஆரி ஒர்க் கத்துக்கிறத விட இந்த வீடியோ மூலமா ஆரி ஒர்க் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாவும் தெளிவாகவும் புரியும்படி இருக்கும். இந்த மாதிரி ஆரி வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு மேல தெரியுற ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையுமே நீங்க மிஸ் பண்ணாம ரெகுலரா பார்க்க முடியும். நான் இதுக்கு முன்னாடியே ஆரி ஒர்க் சம்பந்தமா 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு ஆரி ஒர்க்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ரெண்டாவது ஆரி ஒர்க்ல என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வீடியோ. மூணாவது ஃப்ரேம்ல கிளாத்தை எப்படி பெர்ஃபெக்டா ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸிங் வீடியோ. இந்த 3 வீடியோஸோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரி ஒர்க்கான பேசிக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஆரி ஒர்க்கோட எல்லா மெட்டீரியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய பிகினர்ஸ் ஆரம்பத்தில் எந்த மாதிரியான கிளாத்தை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் காட்டன் இல்லைனா பாப்லின் கிளாத் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. இது வந்துட்டு பாப்லின் கிளாத். இது ஒரு மீட்டர் வந்துட்டு 70லேருந்து 80 ருபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. இந்த கிளாத் ரொம்பவே திக்காக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட எங்கேயுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அவ்வளோவா டேமேஜஸோ சுருக்கமோ ஆகாது. அதனால நீங்கள் இந்த மாதிரி கிளாத் வாங்கி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா ரா சில்க், சில்க் காட்டன் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லையும் நீங்கள் டிசைன்ஸ் போடுறதுக்கு பழகிக்கலாம். அதனால நீங்கள் ஆரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டன் இல்லைனா பாப்லின் கிளாத் ஒரு 1 மீட்டர் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நீடில். இது வந்துட்டு ஆரி நீடில்னு சொல்லிட்டு பட்டன் ஹவுசஸ்லேயும் ஸ்டேஷ்னரி கடைகள்லையுமே கிடைக்கும். நம்பர் 14 0.5 mm கேட்டு வாங்கிக்கோங்க. இதோட பேக் சைடில் பிராண்ட் நேம் போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு டியூலிப் பிராண்ட், ஜப்பான் மேட். நீங்கள் இந்த நீடிலே வாங்கிக்கோங்க. இதுதான் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். லோக்கல் நீடிலோட கம்பேர் பண்ணால் இது நல்லாவே திக்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் இந்த நீடில் உடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இந்த நீடில் மட்டுமே போதும். நீங்கள் இந்த 14 நம்பர் நீடில் வாங்கிக்கோங்க. இன்னும் நீடில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ்க்கு எந்த மாதிரி நீடில்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இனி வரப்போகிற வீடியோவில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆரியில் எந்த மாதிரியான த்ரெட் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆரி ஒர்க்கில் மேக்ஸிமம் இந்த 3 த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு ஜரி த்ரெட், ரெண்டாவதாக இருக்கிறது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் த்ரெட், அடுத்தது சில்க் த்ரெட். இதில் ஆரி ஒர்க் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டும் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷின் த்ரெட் வந்துட்டு பீட்ஸ், சம்கி, ஜர்தோசி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இந்த 3ல் ப்ராக்டிஸ்க்கு எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த த்ரெட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். இது ஷைனிங்காகவும் இருக்கும். அதனால் நம்ம ப்ராக்டிஸ்க்கு இப்படி பண்ணும்போதெல்லாம் வலிக்கிட்டு போயிடும், சீக்கிரமாக அருந்தும் போயிடும். இந்த சில்க் த்ரெட் ஈஸியாக கட் ஆகிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சில்க் த்ரெட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்க இந்த 2 த்ரெட்டில் எது ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கலாங்கிறது பார்க்கலாம். இது நார்மல் ஸ்விங் த்ரெட். இந்த த்ரெட்டும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது தயால்ஜி அப்படின்ற பிராண்டில் இருக்க ஒரு த்ரெட்டு. மிஷின் த்ரெட்ஸ், ஜரி த்ரெட் இது ரெண்டுமே ப்ராக்டிஸ்க்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜரி த்ரெட் மிஷின் த்ரெட்டை காட்டிலும் இன்னுமே ஸ்டிஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது நீங்கள் வாங்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் கவனித்து வாங்கணும். அது என்ன அப்படின்னா இந்த த்ரெட்டோட முனையை எடுத்து பாருங்கள். பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜரிக்கு உள்ள இந்த மாதிரி த்ரெட் இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுனா தான் அது குவாலிட்டியான த்ரெட்டு. நீங்கள் பிராண்ட் நேம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி உள்ள த்ரெட் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் இதோட ப்ரைஸை விட இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக அதிகம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல அப்படின்னா நார்மல் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்துட்டு ஏற்றுதான் இருக்கோ அந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஒரு ஸ்டிச்சை வந்துட்டு ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் இல்லைனா கட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு 10 inch ஃப்ரேம். நான் இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ ஸ்டிச்சஸ் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு நீங்கள் ஃப்ரேமுக்கு இவ்வளோ சைஸ் இருக்கணும்லாம் இல்லை. ப்ராக்டிஸ்க்கு என்ன சைஸ் ஃப்ரேமாக இருந்தாலும் பரவாயில்ல. உடன் ஃப்ரேமாக இருந்தால் ரொம்பவே நல்லது. உங்கள்கிட்ட என்ன சைஸில் உடன் ஃப்ரேம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வச்சு எல்லா ஸ்டிச்சஸும் கற்றுக்கலாம். நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸும் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறமா பெரிய சைஸ், அதாவது 18 inch 16 inch அந்த மாதிரி ஃப்ரேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற உடன் ஃப்ரேமை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ரிங்கை லூஸ் பண்ணணும். இங்கே இருக்க ஸ்க்ரூவை வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. நல்லா லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ரிங்கும் தனித்தனியாக வந்துடும். இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அந்த ரிங்கை தனியாக வச்சுருங்க. இப்போ உள்ளே இருக்க ரிங் இருக்கு இல்லையா, இது மேலே தான் நம்ம கிளாத்தை போட போகிறோம். கிளாத்தை இந்த மாதிரி நேராக போட்டுக்கோங்க. இந்த ரிங்குக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ரிங்கை வந்துட்டு ரிங்கில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டான இடத்துல வச்சுக்கோங்க. தரையிலையோ ஏதாவது ஒரு டேபிளையோ வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே போடக்கூடிய இந்த ஸ்க்ரூ இருக்கிற அவுட்டர் ரிங்கை எடுத்துக்கலாம். இதை நல்லா லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா லூஸ் ஆகிடும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரிங் வந்துட்டு ஏற்கனவே நம்ம வச்சுருக்க ரிங்குக்கு உள்ளே போயிடும். இந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம கிளாத்தை கொஞ்சம் டைட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் இழுத்துக்கோங்க. ஸ்க்ரூவை ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் மீதி இருக்க சுருக்கத்தை நல்லா எடுத்து விடுங்க. ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரேம் ஃபிக்ஸிங் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஆரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கிளாத்தை ஃப்ரேமில் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 50% ஒர்க் வந்துட்டு நீட்டாக வந்துடும். பிகினர்ஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இதுதான். ஆரம்பத்தில் ஃப்ரேமை சரியாக ஃபிக்ஸ் பண்ணாதனால தான் கிளாத்தில் வந்துட்டு அங்கங்கே சுருக்கம், அப்புறம் பள்ளம் மேடாக வர்றது, இது எல்லாமே இதனால தான். ஃப்ரேமை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா இழுத்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். ஓகே, நம்ம டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது கிளாத் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். நீங்கள் கிளாத்தை வந்து இப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வரணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பள்ளம் மேடாக தெரியக்கூடாது, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்படி நீங்கள் நீட்டாக ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 50% ஒர்க் வந்துட்டு ஃபினிஷ் ஆன மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நீட் ஃபினிஷிங் வந்துட்டு கிடச்சிரும். ஃப்ரேமை இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரேமில் வந்துட்டு கிளாத்தை பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செயின் ஸ்டிச் வந்து ஆரியில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கலாம். ஆரி பொறுத்த வரைக்கும் செயின் ஸ்டிச் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சை ஃப்ரேமை எந்த சைட்லேயும் ரொட்டேட் பண்ணாமல் ஒரே இடத்துல இருந்துட்டு எல்லா டைரெக்ஷன்லேயும் எல்லா வளைவு நெளிவுகளையும் நீங்கள் ஃப்ளோவாக போடுறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னாலே மற்ற எல்லா ஸ்டிச்சஸும் ரொம்ப ரொம்ப வேகமாகவும் ஈஸியாகவும் நீங்கள் கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆரி ப்ளவுஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பீட் ஒர்க், சம்கி ஒர்க், ஜர்தோசி ஒர்க் இது எல்லாமே இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் கூட நீங்கள் செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுற முடியும். அந்தளவுக்கு இந்த செயின் ஸ்டிச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் இந்த ஒர்க் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நான் இதில் சொல்லி தந்திருக்க சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து டெய்லியும் ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இந்த ஆரி ஒர்க்கை கற்றுக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரி ஒர்க்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுதான் ஆரி நீடில். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த நீடில் மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஷார்ப்பாலாம் இருக்காது. இந்த மாதிரி கீழே வந்து திக்காகவும் கீழே வர வர ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கும். இதோட முனை பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி வளைவாக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால நீங்கள் கிளாத்குள்ளே விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே வெளியே எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தில் போய் மாட்டிக்கும். நீங்கள் வராதனால ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எடுப்பீங்க. இப்படி எடுத்தீங்கன்னா
இந்த மாதிரி கிளாத்தில் இருக்க நூல் கட்டாயி கிளாத்தே வந்துட்டு டேமேஜ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இழுக்கக்கூடாது. இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், கிளாத்தில் அங்கங்கே ஹோல்ஸாக ஆயிரும். கிளாத்தே வந்து டேமேஜ் ஆகி உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். பாருங்கள், நீடில் நேராக விட்டு அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் கூட இதுதான். இப்படி வராமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக உங்களுக்கு ஸ்டிச்சஸும் போட முடியும். நீங்கள் இப்போ தான் ஆரி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் கூட இந்த ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாத்தில் வந்து நீடில் சிக்காமல் ஒரு ஃப்ளோவாக வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு பழகிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நீடில் இந்த மாதிரி ஹூக் பக்கம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஹூக் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனால உங்களுக்கு கவனிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்க டியூலிப்னு பிராண்ட் நேம் எழுதியிருக்கும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த நேம் வந்துட்டு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும், ஏன்னா அதுக்கு நேராக தான் அந்த கொக்கியோட வளைவான பகுதி இருக்கும். தெரியுதா? இந்த டியூலிப்ங்கிற நேமை ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த ஹூக் பார்ட் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. நீடில் 90 டிகிரியில் இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே நீடில் உள்ளே விடுங்க. இப்போ ஸ்லோவாக வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுக்கும்போது இந்த ஹூக் பார்ட் வந்துட்டு கிளாத்துக்கிட்ட டச் ஆகும்போது லெஃப்ட் சைடில் லேசாக ரொட்டேட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வெளியில் வருது நீடில் அப்படின்னு. திரும்பவும் பண்ணலாம். 90 டிகிரியில் நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, கிளாத்துக்குள்ளே விடுங்க. இப்போ ஸ்லோவாக வெளியில் எடுங்க. எப்போ வந்துட்டு இந்த நீடிலோட முனை வந்துட்டு கிளாத்தில் டச் ஆகுதோ அந்த டைமில் கரெக்டாக லெஃப்டில் ரொட்டேட் பண்ணுங்கள். திரும்பவும் பண்ணலாம். 90 டிகிரியில் நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, கிளாத்துக்குள்ளே நீடில் விடுங்க. இப்போ வெளியில் எடுக்கலாம். ஸ்லோவாக வெளியில் இழுங்க. இந்த கூர்மையான முனை வந்துட்டு கிளாத் கிட்ட டச் ஆகிறது நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ வந்துட்டு லேசாக லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை டைம் பண்ணாலும் இந்த மாதிரி சிக்காமல் நீடில் வெளியில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எப்போவுமே நீங்கள் ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸும் நல்லா ஃப்ளோவாக வரும். இந்த மாதிரி கிளாத்தில் ஸ்ட்ரக் ஆகாமல் ஈஸியாக போட முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்பீடும் அதிகமாகிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஜரி த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இதோட முனையில் நார்மலாக நீங்கள் கையூசியில் தைக்கும்போது நூலுக்கு எந்த மாதிரி முடிச்சு போடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு. இப்போ உங்களோட இடது கையில் கட்டை விரலும் நடு விரலும் சேர்த்து இந்த நாட்டை பிடிச்சிக்கணும். இப்போ இந்த ஜரி த்ரெட்டை ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதை சுற்றி இப்படி கொண்டு வாங்க. நம்ம ஏற்கனவே முடிச்சல் இருக்கு இல்லையா, அதே இடத்துல இந்த த்ரெட்டையும் இப்படி பிடிச்சிக்கணும். ஓகே, இது அப்படியே ஃப்ரேம்க்கு அடியில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரேமுக்கு கீழே இடது கையை கொண்டு போயாச்சு. 0.5 mm இந்த நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எப்படி பிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்ந்த மாதிரி நீடிலோட மேல் பக்கத்தில் பிடிச்சிக்கணும். மீதி இருக்க 2 விரல் அதுக்கு கீழே இந்த மாதிரி பேலன்ஸ்க்காக இருக்கணும். கிளாத்தில் நம்ம கையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சுண்டு விரலை இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி தான் நம்ம நீடில் பிடிக்கணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நீடில் இப்படி குத்திக்கோங்க. நீடில் 90 டிகிரியில் இருக்கணும். 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஹூக் வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த டியூலிப்னு எந்த இடத்துல இருக்குதோ அங்கே தான் நீடிலோட ஹூக்கும் இருக்கும். இந்த டியூலிப்ங்கிற வேர்டு வந்துட்டு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் வச்சுட்டு அந்த லைனோட ஸ்டார்டிங்கில் நீடில் உள்ளே குத்திக்கலாம். இப்போ அடியில் கையை வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க த்ரெட்டை நீடிலோட ஹூக்கில் மாட்டி விடுங்க. இப்படி நீடில் உள்ளே விட்டுட்டு நம்ம அடியில் லெஃப்ட் ஹேண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க த்ரெட்டை இந்த நீடிலோட ஹூக்கில் மாட்டி விடுங்க. மாட்டினதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ அப்படியே மேலே இழுக்கலாம். கரெக்டாக கிளாத்துக்கு பக்கத்தில் நீடில் வந்ததும் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி ஸ்லோவாக வெளியில் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி நமக்கு வெளியில் வரும்.
இதை பிடிச்சி நல்லா இழுத்துருங்க. இப்போ இழுத்தது உடனே நம்ம போட்டிருக்க நாட் வந்து கிளாத் கிட்ட போய் லாக் ஆகிடும். இப்போ லூப் கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ அடியில் பிடிச்சிருக்க நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த லூப் சின்னதாகும். கீழே லூஸ் விட்டுட்டு மேலே இருக்க நீடில் இழுத்தீங்கன்னா இந்த லூப் வந்துட்டு பெருசாகும். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு செயின் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பெரிய செயினாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்ன செயின்ஸ் போடுறதுக்கு பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு லூப்பை ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இழுத்துக்கோங்க. இப்போ நீடில் அந்த லூப்புக்கு உள்ளேயே தான் இருக்கணும். இப்போ மறுபடியும் கிளாத்தில் இப்படி குத்தணும். இப்போது அடியில் இருக்க த்ரெட்டை இந்த ஹூக்கில் மாட்டி விடலாம். நீடில் ஹூக்கில் மாட்டினதும் மேலே எடுங்க. கிளாத்துக்கு பக்கத்தில் வந்ததும் லேஸாக இப்படி லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட லூப்லேருந்து இன்னொரு லூப் வெளியில் கிடைக்கும். இந்த மாதிரி செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த செயின்குள்ளே இருந்தே நீடில் உள்ளே விடணும். அடியில் த்ரெட்டை வந்துட்டு ஹூக்கில் மாட்டி விடணும். த்ரெட்டை ஹூக்கில் மாட்டினதும் மேலே எடுங்க. கிளாத்தை டச் ஆன உடனே இந்த குக்கி மாதிரி இருக்க பாகம் வந்துட்டு கிளாத் கிட்ட டச் ஆனதும் லேஸாக இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா இன்னொரு லூப் நமக்கு கிடச்சிரும். மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வந்துடணும். நீடிலோட டைரக்ஷனை எப்போவுமே மாற்றக்கூடாது. இந்த டியூலிப்ங்கிறது நமக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். உங்களுக்கு இன்னுமே ஞாபகம் வைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு நெயில் பாலிஷோ இல்லைனா கலரோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு டர்ன் பண்ணும்போது மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வந்துட்டோங்கிறத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த டிப்ஸை கூட நீங்கள் பிகினராக இருக்கப்போ ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ திரும்பவும் ஸ்டிச் பண்ணலாம். கீழே அந்த கொக்கியில் த்ரெட்டை மாட்டி விட்டேன். இப்போ மெதுவாக மேலே இழுக்கலாம். கிளாத்தில் டச் ஆன உடனே இந்த மாதிரி லேஸாக ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த லூப் வெளியில் வரணும். வெளியில் எடுங்க. இந்த லூப் வெளியில் வந்ததும் மறுபடியும் பழைய டைரெக்ஷனுக்கு திரும்பிடணும். நீடில் கொக்கி மாதிரி இருக்க பார்ட் வந்துட்டு நம்ம தையல் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும். இப்போ திரும்பவும் ஸ்டிச் பண்ணலாம். அடியில் இருக்க த்ரெட்டை நீடில் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிக்கோங்க. பாதி சர்க்கிள் வர மாதிரி சுற்றினா போதும். இப்போ அந்த ஹூக்கில் த்ரெட் மாட்டின உடனே நீடில் மெதுவாக மேலே இழுக்கணும். பக்கத்தில் டச் ஆன உடனே கிளாத்துக்கு பக்கத்தில் டச் ஆன உடனே இந்த மாதிரி லேஸாக ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ லூப் வெளியில் வந்துடுச்சு. லூப்பை கொஞ்சம் பெருசாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதை வெளியில் எடுத்துகிட்டு நீடில் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ திரும்பவும் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி குத்துங்க. கீழே ஆன்டி கிளாக் வைஸில் த்ரெட்டை நீடில் சுற்றிக்கோங்க. நீடிலோட கொக்கியில் த்ரெட் மாட்டின உடனே நீடில் மெதுவாக மேல் பக்கமாக இழுங்க. இப்போ லேஸாக ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணி இந்த லூப்பை வெளியில் எடுத்துடலாம். மறுபடியும் நீடில் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. நீங்கள் நீடில் எப்போவுமே 90 டிகிரியில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் சைடாக வச்சுட்டு நீடில் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஈவனாக அழகாக வராது. நீங்கள் எப்போவுமே 90 டிகிரி இருக்கிறத இந்த நீடிலோட பொசிஷனை 90 டிகிரியிலேருந்து மாற்றக்கூடாது. அடியில் த்ரெட்டை சுற்றலாம். ஆன்டி கிளாக் வைஸில் த்ரெட்டை சுற்றிக்கோங்க. உங்களுக்கு த்ரெட் வந்து நீடிலோட கொக்கியில் மாட்டின உடனே உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ த்ரெட்டை மேல் பக்கமாக இழுக்கணும். லேஸாக ரொட்டேட் பண்ணி அந்த லூப்பை மேலே இழுங்க. மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆரி ஒர்க் சுத்தமாக தெரியலனா கூட ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் பெரிய பெரிய செயின்ஸாக வந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் போக போக ரொம்ப சின்ன சின்ன செயின்ஸ் கூட போட்டு பழகிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நீங்கள் இதை இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடியில் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்தாலே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் இப்போதைக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் நாட் சொல்லித்தரேன். போக போக அடுத்தடுத்த வீடியோக்களில் ஆரிக்குனே போடக்கூடிய நாட் வந்து எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ சிம்பிள் நாட் எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். செயினை கொஞ்சம் லென்த்தாக இழுத்துக்கோங்க. இப்போது சிசரில் இந்த லூப்புக்குள்ளே சிசரை விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடியில் இருக்க த்ரெட்டை இப்படி எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா நம்மளோட நூல்கண்டு வந்து தனியாக வந்துடும்.
இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும்னா நீடில் அடிப்பக்கமாக விடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த கடைசி செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இந்த நீடில் விடுங்க. இப்போது இந்த ஜரியை இப்படி சுற்றி கீழ்ப்பக்கமாக இழுத்துருங்க. இப்படி இழுத்தீங்கன்னா த்ரெட் வந்து அடியில் போயிடும். இப்போ உங்களுக்கு அவ்வளோவா பிரிஞ்சு வராது. இதை நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ஆரிக்குனே போடக்கூடிய நாட் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோக்குள்ளே சொல்லித்தரேன். நாம் ஸ்ட்ரைட் லைனில் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது ரிவர்ஸ் சைடில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறது பார்க்கலாம். எப்பவும் போல தான் ஒரே ஸ்டெப்ஸ் தான் இதிலேயே ஃபாலோ பண்ண போகிறோம். நீடில் வந்து கிளாத்தில் குத்தணும், அடியில் வந்து த்ரெட்டை நீடிலோட ஹூக்கில் மாட்டணும், மேல் பக்கமாக நீடில் எடுக்கணும், மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரணும். ஸ்டெப்ஸ் எல்லாம் அதே தான், ஆனால் நீடிலோட பொசிஷன், நம்ம கையோட பொசிஷன் இதெல்லாம் மாறும். இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே பழகின மாதிரி இந்த 2 விரலை பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலை சுற்றிலும் மறுபடியும் நாட்டை பிடிச்சிருக்க அதே விரல்கிட்ட கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இது அடியில் கொண்டு போகலாம். இப்போ நம்ம ரிவர்ஸ் செயின் எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரிவர்ஸில், அதாவது மேலேருந்து கீழ்ப்பக்கமாக எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டிச்சோட மெத்தட் வந்துட்டு ஏற்கனவே போட்ட மாதிரியே தான், ஆனால் நம்ம போடுற டைரெக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம கையோட மூமெண்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டாண்ட்லேயும் காட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் போடும்போது ஒரே இடத்துல உட்காந்துட்டு அந்த ஸ்டாண்டை வந்து திருப்பாமல் எல்லா டைரெக்ஷன்லையுமே ஸ்டிச்சஸ் போட உங்களுக்கு முடியணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் ஈஸியாக போட முடியும். ஓகே, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீடில் எப்பவும் போல் 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச் மேலேருந்து இந்த பக்கமாக வரனால, மேலேருந்து கீழ் பக்கமாக வர்றதுனால நீடலோட ஹூக் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹூக் பார்ட் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. நீடில் உள்ளே விடலாம். எப்பவும் போல் அடியில் த்ரெட்டை ஹூக்கில் மாட்டி விடுங்க. மாட்டிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி ஒரு சுற்றி மேலே எடுத்தோன்னா அந்த லூப் வெளியில் வந்துடும். நல்லா இழுத்துக்கோங்க. இப்போ ஒரு த்ரெட் மட்டும்தான் கையில் இருக்கும், அதை வந்து எப்பவும் போல் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த லூப்பை நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த லூப்புக்குள்ளேயே இருந்து நீடில் திரும்பவும் கிளாத்தில் குத்துங்க. இப்போ அடியில் த்ரெட்டை வந்துட்டு கிளாக் வைஸில் நீடில் சுற்றணும். ஒரு ஹாஃப் சர்க்கிள் சுற்றினா போதும். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ ஹூக்கில் த்ரெட் வந்துட்டு மாட்டிக்கிச்சு. மாட்டினதுக்கப்புறம் மேலே இழுங்க. இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணதும் வெளியில் வந்துடும். இந்த ஜரி த்ரெட் வந்துட்டு வெளியில் வந்துடும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு இந்த செயினை இழுத்துட்டு அடுத்த ஸ்டிச் போடுற இடத்துக்கு நீடில் இப்படி குத்தணும். நீடில் உள்ளே போன உடனே கிளாக் வைஸில் ஒரு ஹாஃப் சர்க்கிளுக்கு த்ரெட்டை வந்துட்டு நீடில் சுற்றிக்கோங்க. ஹூக்கில் த்ரெட்டு மாட்டின உடனே மேல் பக்கமாக இழுக்கணும். இப்போ அந்த ஹூக் கிளாத்தில் டச் ஆகும்போது இந்த மாதிரி மறுபடியும் லேசாக திருப்புங்க. நீடில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துட்டு த்ரெட் வந்துடும். இப்போ லூப்பை வெளியில் இழுத்துட்டு நம்ம வேணுங்கிற இடத்துல திரும்பவும் இந்த மாதிரி நீடில் குத்தணும். நார்மல் பொசிஷனுக்கு வந்துடணும். அதாவது டியூலிப்ங்கிறது இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். பாருங்கள், கீழே கிளாக் வைஸில் நீடில் த்ரெட்டை சுற்றிக்கிறேன். பாதி சர்க்கிளுக்கு மட்டும் சுற்றினா போதும். இப்போ ஹூக்கில் த்ரெட் மாட்டினதுக்கப்புறமா மேல் பக்கமாக இழுங்க. இந்த மாதிரி மறுபடியும் கிளாக் வைஸில் இப்படி சுற்றுங்க. லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வெளியில் வந்துடும். வேணுங்கிற லென்த்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடியில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா லூப் வந்துட்டு சின்னதாகும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் ஸ்டிச் பண்ணலாம். நீடில் உள்ளே விடணும். கிளாக் வைஸில் த்ரெட்டை சுற்றிட்டு மேலே இழுத்துட்டு லேசாக கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். லூப் வெளியில் வந்த உடனே மறுபடியும் இந்த ஹூக் வந்துட்டு பழைய பொசிஷனுக்கு வந்துடணும். பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. அதாவது டியூலிப்ங்கிற பிராண்ட் நேம் வந்து நமக்கு நேராக இருக்கணும்.
அந்த லூப்குள்ளேருந்து நீடில் வெளியில் எடுக்காமல் அப்படியே கிளாத்தில் குத்தணும். அடியில் கிளாக் வைஸில் த்ரெட்டை நீடில் சுற்றி விடுங்க. நீடிலோட ஹூக்கில் வந்துட்டு த்ரெட் மாட்டின உடனே மேல் பக்கமாக இழுங்க. லேஸாக கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு திருப்பிக்கோங்க. இப்போ லூப்பை நமக்கு தேவையான அளவுக்கு இழுத்துக்கணும். இப்போ மறுபடியும் அடுத்த ஸ்டிச் போடணும். இதே ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இதே மாதிரி நம்ம இந்த ஃபுல் லைனையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நீடில் மாட்டிட்டு வெளியே எடுக்கும் போதும் அதே அளவுக்கு நீடில் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும். நீடிலோட டைரக்ஷன் மாறிச்சுன்னா ஸ்டிச் வந்து நமக்கு சரியாக வராது. ஓகே, இப்போ கடைசி ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போதைக்கு போடக்கூடிய சிம்பிள் நாட் எப்படின்னு பார்க்கலாம். இந்த லூப்பை பெருசாக இழுத்துருங்க. இந்த லூப்புக்குள்ளே சிசர் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அடியில் இருக்க த்ரெட்டை வெளியில் எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு த்ரெட் மட்டும்தான் இருக்கும். அடியிலிருந்து நீடில் இந்த கடைசி ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வெளியில் எடுங்க. இந்த லூப்பை அந்த ஹூக்கில் சுற்றிட்டு கீழ்ப்பக்கமாக பிடிச்சி இழுத்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் இப்போதைக்கு இந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி பழகிக்கோங்க. போக போக இனி வரப்போகிற வீடியோக்களில் ஆரிக்குன்னு போடக்கூடிய தனிப்பட்ட நாட் எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நீங்கள் இந்த நார்மல் ஸ்ட்ரைட் செயினையும் ரிவர்ஸ் செயினையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த ஒர்க்கை ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் இந்த ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே கற்றுக்க முடியும். இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கூட உங்களோட டவுட்ஸை எனக்கு சேட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோவை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீடில் எப்போவுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணி இழுக்கக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா இந்த த்ரெட் வந்துட்டு அறுந்து போயிடும். அடியில் இருக்க த்ரெட்டும் அதே மாதிரி தான். ரொம்ப லூஸும் இல்லாமல் ரொம்ப டைட்டும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.